குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி ரேவதி ஜெயகணேஷ், பேரூராட்சி செயலாளர் சம்பத்குமார், இளநிலை உதவியாளர் சந்திரசேகர், பேரூராட்சி பணியாளர் அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு திருமதி அமிர்தவல்லி தலைமையில் நடைபெற்றது. இதில் கிராம நிர்வாக அலுவலர் ஐயனார், துணைத் தலைவர் தம்பிதுரை, கவுன்சிலர்கள் மணிகண்டன், சோடா சுப்பிரமணி, சாந்தம்மா, லோகு, சார்லஸ், சரஸ்வதி, நகர துணை செயலாளர் சரவணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீதி உரிமை செய்திகளுக்காக மாவட்ட சிறப்பு செய்தியாளர் முருகவேல். அந்த அம்மா அவங்க டீச்சர் அந்த மாணவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா உங்கள் சிங்கிள் பேரண்ட் யார், பேரண்ட்டே இல்லாத பசங்க யார் அப்படின்னு சொன்னால் அவங்க லிஸ்ட் எடுத்துருவாங்க. லிஸ்ட் எடுத்து தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பட்டியலை நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு வச்சு அவங்களுக்கு உண்டான பயனை அவங்க சேர்ந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி உங்களுக்கு அந்த செலவு நீங்கள் டைரெக்டாக போக தேவையில்லை. ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் சொன்னால் இவங்க மாணவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. மாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் சொல்லிடுவாங்க. அந்த பர்டிகுலர் நாங்கள் எடுத்துருவோம். ஆமாம், மாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பிள்ளைங்களாம் அழைய தேவையில்லை. எல்லா பிள்ளைங்க இங்கிருந்து கள்ளக்குறிச்சி போயிட்டு உங்களை பார்த்து கொடுத்தோம்னா கஷ்டமாக இருக்கும். இல்லை, ஒரு நாளைக்கு எடுத்துட்டேன் அவங்க என்னென்ன டீட்டெயில் வேணும், இந்த ஆதார் கார்டு வேணுமா, பாஸ்போர்ட் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க கலெக்ட் பண்ணி அந்த கிளாஸ் டீச்சர் மூலியமாக ஹெட்மாஸ்டர் வந்துடும். நீங்கள் நேரடியாக ஹெட்மாஸ்டர் பண்ணி அவங்க பிள்ளைங்களை என்னவோ செய்ய வேண்டியது நீங்கள் ப்ராப்பராக நம்ம அரசாங்கம் என்ன செய்யும் அந்த எங்கள் ஸ்கூலில் நான் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன் நான். நீங்கள் பேரண்ட்டே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பேரண்ட்டே இல்லை, பாட்டி இருக்காங்க, வயசானவங்க, அவங்க வரமாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. டீச்சர் கூட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். நான் டீச்சரும் வர வேணான்ட்டீங்க. திருப்பி அந்த பிள்ளைங்களே கொடுத்து ஒரு சில பிள்ளைங்க போனாலும் ஒரு சில பிள்ளைங்க இன்னொன்று அங்கே அதில் உங்களுக்கு டவுட் தேவையில்லை. நான் பேரண்ட்ஸ் இல்லைன்னா கம்பல்சரி இருக்கும். அவங்க டீச்சர் அந்த கிளாஸ் டீச்சருக்கோ அவங்க கண்டிப்பாக தெரியும் இவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்ற விஷயம் குறைஞ்சி ஒரு 70% தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெரியாமல் இருக்காது. அந்த மாதிரி அவங்க கரெக்டான புள்ளி தான், கரெக்டான மாணவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் வரணும், இல்லை பாட்டி வரணும், மாமா வரணும், அத்தை வரணும்னா அவங்களாம் அவங்க கீழே போடி வேலை இருக்குது. அவங்க நல்லா பார்த்துக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. என்ன அதனால பார்க்காத ஆள் இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு மத்தியில் மன கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறோம். டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு தேவையான சலுகை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி சார். இன்கேஸ் அப்படி நீங்கள் ஹெச்எம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பேரண்ட்டு சைன் பண்ண வர சுச்சுவேஷனுக்கு மட்டுமாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேரண்ட் அனுப்பி விடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, பேரண்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கவங்க கூட கார்டியன் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அப்பா அம்மா 2 பேருமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு யாராவது கார்டியன் இருப்பாங்க அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு. அவங்கள வந்தால் சைன் பண்ணி போக சொல்லணும். இல்லைனா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனு ஃபோன் பண்ணால் எடுக்கிற மாதிரியே ஒரு சப்போர்ட் எங்களுக்கு நீங்கள் பண்ணி தரணும். ஏன்னா ஸ்கூல் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கூல் சைடும் சப்போர்ட் இல்லைன்னும் போது எங்களால் எங்கேயுமே போய் கேட்க முடியல. அதாவது என்னன்னா, ஒரு பாப்பாவுக்கு அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு, அம்மா வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, பாட்டி வயசானவங்க. அவங்க எடுத்து போட்டு பக்கத்து வீட்டில் டீச்சர் இருந்தாங்க, அவங்களாம் அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்கள் டீச்சர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் அவங்களும் விட்டுட்டாங்க. சார், டீச்சர் வரக்கூடாது, டீச்சரை வர சொல்லக்கூடாதுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. இதுதான் ரீசன். ஏன்னா பேரண்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆஃபீஸில் குழந்தைங்களுக்கு பேரண்டா கார்டியன் யாராவது ஒருத்தர் தான் நான் சொல்கிறேன். பேரண்டே சொல்கிறேன். அவங்க அண்ணன் ஒருத்தர் தான் வெளிநாட்டில் இருந்தார். அது இப்போ வந்தார் ரீசனாக அவர் எடுத்து போய்ட்டு இல்லை, இன்கேஸ் யாருமே இல்லை, போத் பேரண்ட் இல்லை, கார்டியனும் இல்லை, பாட்டி வயசானவனா ஹோம் ரெஃபர் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் 100% கேரண்டி கொடுப்பேன். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை நியர்பை எங்கே உங்களுக்கு ஹோம்ஸ் வேணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன். அங்கே நம்மக்கிட்ட எந்த அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்க ஹோம்ஸ் எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி பயப்படுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி கேமரா இருக்கோ இல்லையோ, ஹோம்ஸில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. அதனால் இப்போ எல்லா ஹோம்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த குழந்தைங்களுடைய 12th முடித்தாலும் இல்லை காலேஜ் வரையும் படிக்கணுன்னாலும் எல்லாருமே இப்போ கவர்மெண்ட்டில் என்ஜிஓ மூலிமா எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களோ கார்டியனோ இல்லை நீங்களே கூட போய்ட்டு ஹோமை பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் பண்ண சொல்லுங்கள். நான் இதெல்லாம் ஹெச்எம்ஸ்கிட்டே நான் சொல்கிறேன். நான் ஸ்கூலில் எஸ்எம்சி மீட்டிங்கில் அங்கே நீங்கள் மீட்டிங்
ஆர்குமெண்ட் பண்ணால் மேடத்துக்கு தேவை அங்கே நாளைக்கு மீட்டிங்னா முதல் நாளே சொல்லிவிடுங்க சார் ஃபோன் பண்ணி அவங்க வெளியிலேருந்து வர்றது. உங்களுக்கு டேட் எப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போவே எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கும்போது அது வார்டில் வராது, உங்களுக்கு வில்லேஜில் வரும் இல்லைங்களா? அதனால் மற்ற டீச்சர்ஸே இல்லை அவங்க ஸ்கூலில் நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே எனக்கு தகவல் சொல்லுங்கள். இப்போ நம்ம வார்டு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஸ்கூல்ஸில் எஸ்எம்சி வைக்க போகிறாங்க மேடம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இல்லைங்க சார், அவரு கேர்ள்ஸ் ஸ்கூல்னும் போது அது நம்ம வார்டில் வராது இல்லைங்களா, வில்லேஜில் வரும். அது புரியுதுங்க சார், இருந்தாலும் சொல்கிறேன் நான். நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? வில்லேஜில் பேசுகிறீங்களா? ஸ்கூல் சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது நம்ம வார்டில் வராதுங்க சார். அதுக்காக வில்லேஜ் லெவலில் வரும். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சரவணன், அவலப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கல்வி ஆர்வலர். சமூக பாதுகாப்புத்துறை கீழ் இருக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை கீழே குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் குழு கூட்டம் நடந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மலுப்பேட்டை உள்ளடக்கிறது ஒரு 40 கிராமத்தை உள்ளடக்கிறது தான். இந்த 40 கிராமத்தில் இருந்து தான் அந்த மலுப்பேட்டை கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு வெளியில் படிக்க வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக போதை போதைப் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மணலூர்பேட்டையில் இருக்குதா இல்லையான்றது தெரியல. ஆனால் சுற்றுப்பட்ட கிராமத்துலேருந்து வர பசங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சில பேர் பேக்கெட்டில் அந்த கூலிப்புன்ற மாதிரி பொருள்லாம் வச்சிட்ருக்காங்க. இதை கண்டிப்பாக சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமப்புறங்கள்லேயும் போலீஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து அதை தடை செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா பார்த்தா அவனுக்கு என்னன்னு தெரியாமலே ஒரு பையன் போன வாரத்தில் பாக்கெட்டில் வச்சுருந்தான். என்னடா அதுன்னு கேட்டால் தெரியல, ஒரு அண்ணன் வச்சுருக்க சொன்னார், நான் அவசரத்தில் பஸ் ஏறி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது அவனுக்கு என்னன்னு தெரியல. ஸ்கூலில் வரும்போது பார்த்தா அது என்னன்னு தெரியாமல் எதாவது யூஸ் பண்ணாக்கா அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான அவேர்னஸ் இன்றைக்கி காவல்துறையிலேருந்து யாருமே வரல. அவங்களுக்கும் அந்த நாலேஜை கொண்டு போகணும் சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமம். அதே மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வர பெண்களில் ஒரு சிலர் யாராவது ஒரு தப்பு செஞ்சால் கூட அது எல்லாருமே பாதிக்குது. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூல் போகிற வழியில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால எஸ்பெஷலி சில பேர் ஏன்னா புரிதல் இல்லாமல் யாராவது பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க வராங்கன்றதுக்காக பசங்க அடாப்ட் போயிடுறாங்க. அது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அதனால் இந்த குழு கூட்டம் நடக்குதுன்னு பேரூராட்சி அளவில் நடக்கிறது ஓகே. ஆனால் இது பள்ளி மாணவர்களையும் சேர்த்து நடக்கும்போது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பேரண்ட்ஸ்க்கு. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அந்தந்த கிராமத்துலேயும் இது நடக்குதான்றது என்னென்ன அவேர்னஸ்லாம் உங்கள் குழந்தைங்களாம் என்னென்ன பாதிப்புலாம் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்கான கட்டமைப்பு வசதி நீங்கள் உருவாக்கணும். ஸ்கூலில் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் மாதத்தில் ஒரு நாள் எஸ்எம்சி கூட்டம் நடக்குது, பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்துது. அதில் 15 பேர் உறுப்பினர்கள் பேரண்ட்ஸ். அந்த 15 பேரண்ட்ஸில் வர்றதே 7 பேர் தான் வராங்க. மொத்த ஸ்கூலில் ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 1000 பேரில் ஒரு 15 பேரண்ட்ஸ் தான் உறுப்பினர்களே. அந்த 15 பேரையுமே கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வேலை இருக்குது, 250 ரூபா 300 ரூபா கூலிக்கு நாங்கள் போனால் தான் அப்படின்ற நிலைமை இருக்கிறதுனால அவங்க அந்த குழு கூட்டத்திலே கலந்துக்கிறதில்ல. அவங்கக்கிட்ட அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னாலும் நாங்கள் ஸ்கூலுக்கான கட்டமைப்பு வசதிக்கான பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லாத போது மொத்த ஓவராலாக இருக்கிற கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்தந்த கிராமத்தில் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான என்னென்னலாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குதுன்றதை அவங்களுக்கு அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்னா ஸ்கூலில் ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணவே நல்லா இருக்குன்றது தான். ஏன்னா நீங்கள் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் டேட் கேட்டு நீங்கள் ஒரு நாள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே நடத்தலாம். இன்னும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு பைக்கில் போகும்போது யாராவது ஆசையாக கூப்பிட்றாங்கன்றது கூட உட்காந்து போகிறாங்க. அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுகிறாங்க, வழியில் போகிற வழியில் நின்று பேசியிருக்காங்க, கோயிலாண்டை நின்று பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்கன்னு தான் தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய வழியில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சில பேர் பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. அதனால் கம்பல்சரி நீங்கள் ஒரு நாள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் பீட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பேசுகிறதுக்கான வாய்ப்பு அவங்க இருந்தால் தான் பேசணும். அவங்க இல்லைன்னும் போது உங்கள் வாயிலாகவே நீங்கள் அதை தெரிவிச்சிடலாம். போலீஸ் பீட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் விட்றாங்கனாக்கா 4:15 ஸ்கூல் விட்றாங்கன்னா
10th வரைக்கும் இருக்க பசங்க 4:15க்கெலாம் வந்துடுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. அதேமாரி 10th 11th 12th ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னா 5 மணிக்கு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பசங்க பைக்கில் அது இதுன்னு சுற்றிட்டு இது பண்ணுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சில பேர் என்ன, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட முடியாது இல்லைங்களா? தனி மனிதன் நம்ம மாற்றம்னது நம்ம நினச்சா தான். என்னோடய மாற்றம் என்கிட்ட தான். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட மாற்றமும் ஒவ்வொருத்தர் கையில் தான் இருக்குது. அது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது தான். அதனால தான் அது வந்து போலீஸ் பீட் வந்து அவங்களுக்கு தான் கண்ட்ரோல் ஆவாங்க. நம்ம யூஸ்வலாக ஏன்டா இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம மேலே தான் கோவப்படுவாங்க. போலீஸ் சொன்னால் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஸ்ட்ரிக்டாக வந்து அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்தாக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் அப்பப்போ பசங்களே வந்து கோஷ்டி பூசல் மாதிரி ஸ்கூலில் ஏதாவது சண்டைனா பஸ் ஸ்டாண்டில் தான் அடிச்சிக்கிறானுங்க. அந்த நேரத்தில் போலீஸ் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம், அரசு இதை வந்து இந்த கூட்டத்தில் சொல்லாமா என்னன்னு தெரியல. அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து சேவஞ்சர்ஸ் இல்லை, ஸ்வீப்பர் இல்லை, யாருமே இல்லை. அதனால் பேரூராட்சி கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா பேரூராட்சி நிர்வாகத்துக்கு மகமைன்ற ஏஜென்சிக்கு ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பெருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால அது கூடிய சீக்கிரம் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட கேம்பஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டேன். மற்றபடி பசங்களாம் என்ன ஏதுன்னு உங்களோட கருத்து எதாவது நீங்கள் சொன்னாக்கா நல்லா இருக்குமா? உங்களுக்கு எதாவது நீங்கள் ஸ்கூல் போகும்போது வரும்போது எதாவது உங்களுக்கு எதாவது தொந்தரவு இருந்துனாக்கா, பிரச்சனைகள் போகிற வழியில் இந்த மாதிரி அதை எதிர்த்து வைக்கிற பசங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே அதுக்கு தான் கொள்கை. ஸ்கூலில் அதிக ஸ்பீடு வருது. நோட் பண்ணுங்க. சரி சார். நோட் வந்து காவல் மட்டும். அதே மாதிரி பேரூராட்சி மூலயமா வந்து விழிப்புணர்வு